ஓகே, ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேசிக் ஜாவா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யாருக்கும் ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் தான், ஒன்றும் இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும், ரைட்? ஸோ அதுதான் வந்து நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோட் எழுதும். ஸோ அந்த கோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எப்படி இருக்கும், லைக் ஒரு லாஜிக் இருக்கும். சம்திங் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, இந்த மாதிரி ஒரு சம்திங் இருக்கும். இல்லைனா டி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி, இந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கும். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம், லைக் வந்து பிரிண்ட்டு டி இல்லைனா சி, அந்த மாதிரி சம்திங் ஏதோ போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒவ்வொரு லைனுமே இன்ஸ்ட்ரக்ஷன். லைக் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், டி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ பிரிண்ட் டி அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ரோக்ராம். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த தெரிஞ்சிக்க வேண்டிய டெர்மினாலஜி பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து தெரிய வேண்டியது ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதே ப்ரோக்ராம் தான் அண்டர் எக்ஸிக்யூஷன் இஸ் கால்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ப்ரோக்ராம் அண்டர் எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் அண்டர் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். லைக் வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்த மிஷின் இந்த கம்பைலரில் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் இதுக்குன்னு ஒரு மெமரி அலோகேட் பண்ணும், அதுக்குன்னு ஒரு சிபியூ அலோகேட் பண்ணும், இதுக்குன்னு வந்து சில த்ரெட்ஸ் வந்து ஆக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே, என்ன சொல்கிறதுனா, இப்போ வந்து ஏவுக்கு ஒரு வேல்யூ 1னும் பிக்கு ஒரு 2ன்னு நம்ம கொடுக்குறப்ப 1 + 2 = 3 அப்படின்னு சியில் ஸ்டோர் ஆகிறதும், அப்புறம் 1 + 3 = 4ன்னு டியில் ஸ்டோர் ஆகிறதும், அடுத்து வந்து இந்த 4ங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணுறதும். ஸோ இதுதான் வந்து கைண்ட் ஆஃப் அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸை இது பண்ணும் பொழுது இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணிக்குன்னா, நமக்கு வந்து இட் ஆக்குபை சம் ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிபியூவாக இருக்கும், இல்லை மெமரியாக இருக்கும். இந்த ரேம், சிபியூ இல்லைனா ரேம் அப்படிங்கிறது தான், நான் அந்த மெமரி தான் ரேம்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா சம் கைண்ட் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆக்ஷன்ஸ், லைக் இன்புட் வாங்குறதாகட்டும், அவுட்புட் கொடுக்கறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அதை ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராசஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டெர்மினாலஜி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சாஃப்ட்வேர் வந்து நம்ம டெவலப் பண்ணுறது ஜாவாவில் டெவலப் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சேம் தான். கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ங்கிறதான் நம்ம வந்து இதை சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் என்னப்பா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது 4-5 இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே தான் இங்கே சாஃப்ட்வேருங்கிறது ஒரு 4-5 ப்ரோக்ராம் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் அமேசான் எடுத்துக்கோங்களேன். அமேசான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் சேர்ந்தது தானே கண்டிப்பாக. ஸோ ஹோம் பேஜுக்கு இருக்கும் ஒரு சர்வீசஸ் இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் மெத்தடாலஜி இருக்கும், ப்ராடக்ட் பேஜ் ஒரு ஒர்க்கிங் மெத்தடாலஜி இருக்கும், அதே மாதிரி பேமெண்ட் பேஜில் ஒரு ஒர்க்கிங் மெத்தடாலஜி இருக்கும், அதே மாதிரி கார்ட் பேஜில் ஒரு ஒர்க்கிங் மெத்தடாலஜி இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் தனித்தனியாக ப்ரோக்ராம், ஒவ்வொரு கிளாஸ் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கிங் மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து செட் ஆஃப் ப்ரோக்ராம், இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்லாம் சேர்ந்தது தான் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சாஃப்ட்வேரில் நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேறு என்ன சொல்லலாம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து ஓகே த சாஃப்ட்வேர் விச் இஸ் டைரக்ட்லி கம்யூனிகேட்டிங் வித் ஹார்ட்வேர். ஓகேங்களா? ஸோ அந்த கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வரும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஓஎஸ் சொல்லலாம். இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லினக்ஸ் இருக்கும், விண்டோஸ் இருக்கும், மேக் ஓஎஸ் இருக்கும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் இதுவும் சாஃப்ட்வேர் தான், ஓஎஸும் சாஃப்ட்வேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணு, இந்த மாதிரி இந்த கீபோர்டில் வந்து இந்த லெட்டர்ஸை டைப் பண்ணால் இந்த லெட்டர்ஸை டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிற
ஆக்ஷனை இன்புட்டாக வாங்கிக்கிட்டு கரெக்டாக அது டிஸ்பிளே பண்ணுது இல்லைங்களா, ஐ மீன் இந்த ஹார்ட்வேரோட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ கைண்ட் ஆஃப் அதுவும் வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் ஓகேங்களா. ஓஎஸ் ஆகட்டும், ஐ மீன் ஓஎஸில் வந்து விண்டோஸு வாட் எவர் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் வரும் ஓகேங்களா. ஸோ விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக், சம் அதர் காலி லினக்ஸ் சம்திங் வாட் எவர், என்ன எல்லாமே நமக்கு வந்து இதுதான் ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட் வில் நாட் இன்ட்ராக்ட் வித் த டைரக்ட்லி ஹார்ட்வேர் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் இருக்குது இதுலேயுமே ஓகேங்களா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப்னு சொல்லுவாங்க, டெஸ்க்டாப் பேஸ்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ டெஸ்க்டாப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஐ மீன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு என்ன சொல்கிறோம்னா லைக் வந்து இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு இன்ட்ராக்ட் வித் த ஹார்ட்வேர் ஓகேங்களா. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா அது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இப்போ அமேசான் இருக்குது, அது வந்து நமக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் ஓகேங்களா. அது கைண்ட் ஆஃப் அந்த Amazon.in அப்படிங்கிற ஒரு சைட் வந்து ஒரு அப்ளிகேஷன், ஐ மீன் Amazon.in இப்போ நான் சொல்லலை, அடுத்து நான் சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் உள்ள ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கீழே வரும். ஸோ அதில் டெஸ்க்டாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் யூசர், லைக் வந்து அந்த அப்ளிகேஷனை இண்டிவிஜுவல் யூசருக்காக யூஸ் பண்ணுனா அது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் யூசர் அப்படின்னு நான் எங்கே சொல்கிறேன்னா, லைக் இப்போ வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஒரு பெயிண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரைட். பெயிண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லலாம். இது எனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்லலாம். அதே மாதிரி விஎல்சி சொல்லலாம், இல்லைன்னா ப்ரோக்ராமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடு, ஐ மீன் விசுவல் ஸ்டுடியோ கோடு நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஐ மீன் டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து இது இல்லை, எக்ஸாம் எழுதுகிறேன். ஸோ அதோ விஎல்சி இல்லைன்னா விஎஸ் கோட் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க, லைக் டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இது வெப் பேஸ்ட்னா நான் இப்போ தான் வந்து நமக்கு Amazon.in, ஃப்ளிப்கார்ட்டும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நமக்கு வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். லைக் வந்து இந்த அப்ளிகேஷனை we don't need to install anywhere, ஐ மீன் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம வெப் பேஸ்ட், ஐ மீன் இந்த க்ரோம் ப்ரௌசர்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஒன் பர்சன். நம்ம வந்து எத்தனை, ஐ மீன் லைக் எத்தனை டேப் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேப்ல இன்னொரு அக்கௌண்ட்டு, இன்னொரு டேப்ல இன்னொரு அக்கௌண்ட்டு, அந்த மாதிரி நம்ம வேரியஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு யூசர். ஸோ அப்புறம் இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு பிளேசஸ், இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு ஹார்ட்வேர். ஸோ அப்படிலாம் இல்லை, நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் எனிவேர் வித் எனிவேர் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரௌசர், எனி ப்ரௌசர் ஓகேங்களா. ஓகே, ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து Amazon இல்லைனா சம்திங் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு சொல்லலாம், வாட் எவர், இல்லைனா சம்திங் லீவைஸ், அவங்களும் இகாமர்ஸ் அப்ளை வச்சுருக்காங்க. ஸோ லீவைஸ் பிராண்ட் வந்து அவங்களும் இகாமர்ஸ் இந்த மாதிரி ஷிப்பிங் அண்ட் டெலிவரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து தெரிய வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ரீகேப் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் பிஃபோர் கோயிங் டு எண்ட் திஸ் வீடியோ. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரிய வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, ஒரு லைன், அதாவது C = A+B, அதாவது ஆட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். அது மாதிரி ஏவும் பியும் ஆட் பண்ணி சியில் போகிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம ஒன் லைன் இல்லாமல் மல்டிபிள் லைன்ஸ் பண்ணும் பொழுது கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு ஒரு ப்ரோக்ராமாக கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு கலெக்ஷன் ஆஃப், ஐ மீன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராமாக மாறுது. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரோக்ராம் வந்து அண்டர் எக்ஸிக்யூஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் சம் ரிசோர்ஸஸ், ஐ மீன் CPU, மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட், சம் கைண்ட் த்ரெட் ஹீப், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் பேக்ரவுண்டில் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் ஆகும், அதெல்லாம் தேவையில்லை இப்போ. ஸோ அது வந்து அண்டர் எக்ஸிக்யூஷன், ஐ மீன் அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர் தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து சாஃப்ட்வேர், அதாவது கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேர்ந்தது ப்ரோக்ராம்ங்கிறப்ப செட் ஆஃப் ப்ரோக்ராம் சேர்ந்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சாஃப்ட்வேர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறது ஹார்ட்வேரோட டேரெக்டாக இன்டராக்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது நமக்கு டெஸ்க்டாப்பு பேஸ்டு, வெப் பேஸ்டு இருக்குது. இட்ஸ் நாட் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் டெஸ்க்டாப், இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ஃபங்க்ஷனாலிட்டி, லைக்
அதான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி லைக் விஎல்சி மீடியானா ஒரு வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு. வெப் பேஸ்டுனா நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி தரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ லெட்ஸ் see in another video, another concept. Okay, thank you, bye.